Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Instagram Reels ஓட முக்கியமான ஈஸியான ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து செல்ஃபியை யூஸ் பண்ணி ரீல்ஸ் வீடியோவை மேக் பண்ற ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து அதிகமான ரீல்ஸ் வீடியோ வந்து மேக் பண்ணுவீங்க. நீங்க அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரீல்ஸ் ஐகான் கேமரா ஐகான் மேல வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு நீங்க வந்து ரீல்ஸ் வீடியோ வந்து பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது அந்த கேமரா ஐகான் கிளிக் பண்ணி உள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க எப்ப ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவே ஓபன் ஆகுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எதனா ஒரு ரீல்ஸ் வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்காக மேலே இருக்க கேமரா ஐகானை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. அப்படி வர பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் கேமராவில் நீங்கள் போட்டுருவீங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் கேமரா ஐகானை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பேக் கேமரா தான் வந்து ஓப்பன் ஆகும், ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் இது போல் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பேக் வந்தாலும் சரி, இல்லை பேக்கில் வச்சுட்டு பேக் வந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப அந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பின்னாடி வச்சிங்களா முன்னாடி வச்சிங்களா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வைக்கணும் அப்படின்னா இப்போ மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் ஐகான் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இதுல கண்ட்ரோல்ஸ்ல ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆன் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு இருக்கு. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு மேல இருக்க டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேல இருக்க டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்கப்புறம் எத்தனை டைம் பேக் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா தான் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பேக் கேமரா ஓப்பன் ஆகாது. நீங்க பேக் கேமராலே வச்சுட்டு நீங்க பேக் வந்துட்டு திரும்பவும் கேமரா ஐகானை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா தான் ஓப்பன் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக் கேமராவில் வந்து நம்ம மாற்றிடுவோம். அப்போது பேக் கேமராவில் மாற்றிட்டு நான் வந்து மேலே இருக்க கேன்சலை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலும் ஃப்ரண்ட் கேமரா தான் ஓப்பன் ஆகுமே தவிர பேக் கேமரா வந்து ஓப்பன் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா டூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு லெஃப்ட் சைடுல அதை யூஸ் பண்றதுக்கு வந்து பிடிக்காது. அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அதை ரைட் சைடுல வந்து மாத்திக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ரீல்ஸ் வீடியோவை ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா டூல்ஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டூல்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருந்தால் பிடிக்காது, கரெக்டாக உங்களுக்கு மேனேஜ் வந்து பண்ண முடியாது. இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதை ரைட் சைடில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நீங்கள் ரைட் சைட்லேயும் வச்சுக்கலாம். மேலே டாப்பில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் அந்த செட்டிங்ஸ் ஐகான். மறுபடியும் அந்த செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பாருங்கள் கேமரா டூல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து லெஃப்ட் சைடில் தான் செலக்ட் ஆயிருக்கு. நீங்கள் ரைட் சைடு அப்படின்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேமரா டூல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். ரைட் சைடில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான ரீல்ஸ் வீடியோ வந்து பண்ணுவீங்க. ரீல்ஸ் வீடியோ பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதாவது அந்த வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய ரீல்ஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கேலரியில் சேவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீல்ஸ் வீடியோவை நம்ம ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோடோ சேவோ நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நம்ம ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண அந்த ரீல்ஸ் வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணாத முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் வீடியோ நம்மளுடைய கேலரியில் வந்து ஈஸியாக சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு இப்போ மேலே டாப்பில் இருக்க செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் செட்டிங்ஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரீல்ஸ் இருக்கு பாருங்கள். ரெண்டாவதாக ரீல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் ரீல்ஸ் டு டிவைஸ் அப்படின்னு இருக்குது. இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற ரீல்ஸ் வீடியோலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணவோ அல்லது சேவ் பண்ணவோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் இது தெரியாத உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. Thank you friends.